சூப்பராக ஒரு எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சோன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கலர் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் போட்டிருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்குங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இந்த அளவு காணணும். நான் எறா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை கூட சேர்த்துக்குங்க. ஃபைனலாக பாருங்கள், எறா எந்த மாதிரி சூப்பராக சுருண்டு வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள்.